இதுதான் ஸ்ரீலங்காவின் கேபிட்டல் சிட்டி கொழும்பு. உலகத்தின் கவனத்தை ஈர்க்கும் அழகான நகரம். அதன் பளபளப்பான வெளிச்சத்துக்கு பின்னால நம்ம யாருமே கண்டிராத ஒரு இருண்ட உலகம் வந்து இருக்கு. இங்க நாம பிச்சைக்காரங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகம் வாழ்ந்துட்டு இருக்கு. பிச்சைக்காரனா ஒரு நாள் வாழ்றது இருக்கு, வாழ்றது இல்ல, வாழ்றது நினைக்கிறது கூட எங்களால முடியாது. இப்படி இருக்கக்குள்ள இதையே தன்னுடைய வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க கதைதான் இது. எங்களுக்கு ஒருவேளை சாப்பாட்டுல எந்த சாப்பாட்டை நாங்க சாப்பிடணும்னு சொல்லி ஒரு சாய்ஸ் இருக்கு. ஆனா அவங்களுக்கு சாப்பாடே ஒரு சாய்ஸா தான் இருக்கு. இவங்க பகல் முழுதும் கொழும்ப சுத்தி கால்நடையா யாசகம் கேட்டு போவாங்க. சம்டைம்ஸ் நாங்களும் அவங்கள கிராஸ் பண்ணிருக்கோம். எங்கள்கிட்டையும் அவங்க கையேந்தி பிச்சை எடுப்பாங்க. அப்ப நாங்க என்ன சொல்லுவோம் தெரியுமா? சீ போவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஏதோ ஒரு அருவருப்பை பாக்குற மாதிரி அவங்கள பார்ப்போம். ஏன், எதுக்கு? யாசகம் கேட்டா உங்களோட கையில இருந்தா கொடுங்க. நீங்க கொடுக்க போற 10-20 வச்சு கொள்ளு கிட்டலையோ பம்பள கிட்டலையோ தெஹிவலையோ அவங்க சொந்த ஊர் வாங்க போறல, அந்த 5-யோ 10-யோ வச்சுட்டு தான் அண்டு அவங்கள சார்ந்தவங்கட ஒருவேளை சாப்பாட நிறைவு செய்யறாங்க. நாம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஹோட்டல்ல சாப்பிட்டு டிப்ஸ் கொடுக்குறோம். அத போல பஸ்ல போகக்குள்ள பஸ் கண்டக்டர் மாத்திர சல்ல இல்லைன்னு சொல்லக்குள்ள இட்ஸ் ஓகே சொல்லிட்டு வர தெரிஞ்ச எங்களுக்கு ஒரு ஃபுட் சிட்டிக்கு போயிட்டு சாமான்ல வாங்கிட்டு சர்வீஸ் சார்ஜா ஒரு தொகை கொடுத்துட்டு தம்ஸ் அப் போட்டு வர தெரிஞ்ச எங்களுக்கு KFCல போயிட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு அண்டே நாள 5000 10,000 20,000 30,000 செலவழிக்க தெரிஞ்ச எங்களுக்கு ஏன் ஒரு வேளை சாப்பாட்டு பார்சல் உண்டோ அந்த யாசகம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வருது இல்ல. முதல்ல மாற வேண்டியது அவங்க இல்ல, நாம தான். ஒன்னே ஒரு சொல்றேன், பிச்சைக்காரங்களுக்கு தன் வாழ்க்கையை பத்தி பயம் இல்லை. ஏன்னு சொன்னா ஈஸியா பணக்காரங்க எப்ப வேணாலும் பிச்சைக்காரனா மாறலாம். ஆனா பிச்சைக்காரங்க எப்ப நினைச்சாலும் பணக்காரனா ஆகலாது. இரவு நேரங்கள்ல சொகுசா ஏசிய போட்டு போகக்கூடியவங்க கொஞ்ச நேரம் உங்க காரை நிறுத்தி 5 நிமிஷம் அந்த ரோட்ல கொஞ்சம் நடந்து போங்க. இந்த யாசகம் கேட்கிறவங்க நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. அவங்களோட பெட்ரூம் எப்படி இருக்கு, அவங்களோட வீடு எப்படி இருக்கு, அவங்க தூங்குற பஞ்சுமெத்தை எப்படி இருக்கு, அவங்க பிள்ளை படிக்கிற இன்டர்நேஷனல் ஸ்கூல் எப்படி இருக்கு, அவங்க உடுத்திக்கிற உடுப்பு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் இறங்கி பாருங்க. மாசம் மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பளம் எடுக்கக்கூடிய காசு பார்க்கக்கூடிய எங்களுக்கு இப்படியானவங்களுக்கு உதவி செய்யற மனப்பாங்கு ஏன் வருது இல்லை? ஏன்னா காசு உள்ளவன் எல்லாம் உயர்ந்த ஜாதி, காசு இல்லாதவன் எல்லாம் தாழ்ந்த ஜாதி. இப்படின்னு ஆண்டவன் பிரிக்கல, எங்களை நாங்களே பிரிச்சு வச்சுக்கிறோம். ஒண்ணுமில்ல சகோதரா, நாம பிறக்கக்குள்ளேயும் எதையும் கொண்டு வரல, நாம மண்ணுக்குள்ள போகக்குள்ளேயும் எதையும் கொண்டு போக போறல.